What nonsense is happening here, I say? டனக்கு டனக்கு அமுக்கு டனக்கு டனக்கு குமுக்கு 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 குமுக்கு. வணக்கம். இன்னைக்கு தான் சொன்னேன் ஆக்சுவலி ஜேகே வீடியோ வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். கரெக்டாக இன்னைக்குன்னு பார்த்து தலைவர் வீடியோவே போட்டார். பார்ப்போம். ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ அவரோட மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது வேற எனக்கு பார்க்கணும்னு ஆர்வமாக இருக்கு. நடுவில் தளபதியெல்லாம் கொஞ்சம் கலாய்ச்சி ஏதோ வீடியோ போட்ட மாதிரி கேள்விப்பட்டேன். கலாய்க்க தான் செய்வாங்க, கலாய்க்கிற மாதிரி படம் கலாய்க்க தான் செய்வாங்க. அடியை போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போமா? ஐ திங்க் இதுலேயுமே நியூஸ் சேனலை பற்றி தான் ஏதோ போட்டிருக்காரு. ஜாலியா இருக்கும் கலாய்ச்சா. நியூஸ் சேனல் அப்ப ஏதோ another political video. அதாவது ஒரு வீடியோ பேசிட்டா sun once you go in there's no coming back ன்ற மாதிரி. Once you begin the path there is no leaving the path. எனக்கு பேக்கேஜ்ல இருக்கு நண்பர்களே. எனக்கு ஒரு கட்சி காசு கொடுத்துருக்கு. ஸோ அதனால நான் பேசி ஆகணும். எலெக்ஷன் வருது. என்னடா சம்மந்தம் இல்லாமல் பேசுறீங்கன்னா எப்படி தான் சொல்ல போறீங்க? 2 வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து டிவிகே ஆளுன்னு சொன்னீங்க. இப்போ நான் டிஎம்கே ஆள் ஆயிட்டேன். இப்போ நான் சங்கி ஆயிடுவேன் இந்த வீடியோல. இதுதான் நிஜாம் பாக்கு தான், நான் மாறிட்டே இருப்பேன். உங்களுக்கெல்லாம் பேசுறதே வேஸ்ட்டுன்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. பட் எனக்கு இந்த எந்த கட்சியும் ஒன்ஸ் அகேன் சார்புலாம் நான் கிடையாது. எனக்கு தோன்றதான் நான் பேசுகிறேன். எனக்கு பேச முடியும், அதனால நான் பேசுகிறேன் அப்படின்னு இரும்பு திரை டயலாக சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன் இந்த வீடியோவை. ஆனால் இது ரொம்ப பேச வேண்டிய விஷயம். இதை பேசுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்றது உங்களுக்கு போக போக தெரியும். பட் இது வந்து ரெடிட் ரீகேப் வீடியோ தான் ஆக்சுவலாக. பட் ரெடிட் ரீகேப்பில் எதுவும் இல்லை. இதுதான் ரெடிட் ரீகேப்பே. இதுதான் இந்த வாரம் நடந்தது. இந்த சிலிண்டர் மேட்டர்ல இருந்து அதுக்கப்புறம் பெட்ரோல் போய் போட்டது நிறைய விஷயங்கள் நடந்தது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருந்திருக்கலாம். தெரியாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ, எனக்கு எனக்கும் தான் தெரியணும்ன்றதா வீடியோவே. ஹலோ ப்ரோஸ்கிஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. டாப் வீக்லி போயிடலாம். டாப் வீக்லி. இஃப் சிலிண்டர்ஸ் ஆர் நாட் அவைலபிள் யூஸ் கோட்ஸ். இதுக்கெல்லாம் நம்ம பேசணும். நான் அதை கடைசி பேசுறேன். இதான் நியூஸ் சேனல்ஸ் டக்குன்னு காமெடி பிடிச்சிக்கணும். இப்பெல்லாம் இல்லப்பா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதாவது சிலிண்டர் வந்து இப்போ பற்றாக்குறையா இருக்குல்ல, அதுக்கு வந்து கலாய்க்கிறாங்க. சிலிண்டர் இல்லைன்னா கோனு இல்லை ரெக்டாங்கிள் எடுத்துக்கன்னு. ஓகே ஓகே ஓகே. ட்ரஸ்ட் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. இதில் நான் சொல்றேன். Breaking 43 students of a government school in Coimbatore were rushed to the government hospital following a suspected case of food poisoning linked to their noon meal. Not a single Tamil news channel has posted about this incident. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து போன வாரம் வந்து வந்துகிட்டே இருந்தது. நார்மலா வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஏதாச்சும் ஒன்று பேசணும் இல்லை தெரிஞ்சுக்கணும்னா, பேசணுன்றதெல்லாம் விட்டுருங்க. நான் இப்போ ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் கூகுள் சர்ச் பண்ணுவேன், இல்லைனா நியூஸ் சேனல் போய் பார்ப்பேன். சோஷியல் மீடியாவில் நான் இருக்கனால போய் பார்ப்பேன் அங்கே ஏதாச்சும் நியூஸ் இருக்கா. ஏன்னா அது உண்மையா இல்லையான்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். ஆல்ரெடி இமேஜஸ் வீடியோஸ்லாம் நம்ப முடியாது ஏஐன்றனால. அது போக இப்போ இந்த மாதிரி நியூஸ்லாம் ஆப்வியஸ்லி கட்சிகள் நிறைய இருக்கு, அவங்கவுங்க இதுக்கு ஏற்ற மாதிரி ஃபேக் நியூஸ் கூட போட வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது ரியல் நியூஸான்னு நம்ம எதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுவோம்? நியூஸ் சேனல் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்படி போய் நான் தேடி பார்த்தா எங்கேயுமே நான் அதை கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதே போடுறேன். 43 நான் பார்த்ததுக்கப்புறம் 44 நான் இதையே போடுறேன். நான் கூகுள் சர்ச் பண்றேன். 44 கோயம்புத்தூர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட் சர்ச் பண்ணுவோம். என்ன வருது? த ஹிந்து வருது, டிடி நெக்ஸ்ட்னு ஒன்று வருது. இதெல்லாம் என்ன சேனல்னே எனக்கு தெரியல. இட்ஸ் சரத்தியர் வராது, டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதெல்லாம் வருது. ஆனால் தமிழ் நியூஸ் சேனல் எதுவும் வரல. சரி ஓகே, நம்ம தமிழ் நியூஸ்னே சர்ச் பண்ணுவோம். தமிழ் நியூஸ் பார்த்தீங்கன்னா த நியூஸ் மினிட்னு வருது. மின்பலம்னு ஏதோ ஒரு நியூஸ், இதை நான் கேள்விப்பட்டதே இல்லை. மின்னம்பலம், ஒன் இந்தியா தமிழ், இந்த நியூஸும் பெருசா பெரிய நியூஸ் சேனல் கிடையாது. பெருசா எதுவும் வரல. அதுக்கப்புறம் நான் சில நியூஸ் சேனல் போய் பார்க்கும்போது 1-2 நியூஸ் சேனல் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒன்று வந்து பாலிமர் நியூஸ்ல இப்போ வந்து 8 hours ago வந்து இதை போட்டிருக்காங்க. சத்துணவு சாப்பிட்ட 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மயங்கிய விவகாரம், சத்துணவு ஊழியர்கள் சஸ்பெண்ட் அப்படின்னு வந்திருக்கு 8 hours ago. மாநகராட்சி நடுநிலை பள்ளி ஃபர்ஸ்ட் வந்து நார்த் இந்தியா நியூஸ்ல எதுவே போட்ட பிறகு ஏஎன்ஐன்னு நினைக்கிறேன். போட்ட பிறகுதான் ரொம்ப நேரம் கழிச்சு அன்னைக்கு போடலாமா வேணாமான்னு டிஸ்கஷன் நடந்து அப்புறமா பாலிமர்ல ஃபர்ஸ்ட் போடுறாங்க. சரி, இங்க நடக்காது, அங்க தெரியறவங்களுக்கு தெரியும், போட மாட்டாங்க. அதான் பிரச்சனையே. இதுல என்ன பிரச்சனைனா, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல இதுமாதிரி நடந்துட்டு ஓகேவா, அது வந்து ஏன் மறைக்கிறாங்கன்றது வந்து இது மாதிரி ஆயிட்டு அதை மறைக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் நினைக்கிறாங்க. பட் ஆனால் உண்மை என்னன்னா,
அங்க அவங்களுக்கு அதோட மத்தது அதுக்கு முக்கியமா மேல இருக்கா? ஒரு மாட்டிடுவாங்கன்னு என்ன பிரச்சனைனா 44 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இது பண்ணி சாப்பிட்டது இதாயிருக்கு. ஐ மீன் ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. இப்போ என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்க, 50 பேர் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு இருக்கும்போது இதான தெரிஞ்ச உடனே நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிட விடாம ஸ்டாப் பண்ணிட்டோன்னு. கணக்குப்படி பார்த்தோன்னா அவங்க சமைச்சதே 50 பிள்ளைங்களுக்கு. ஓகேவா? ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க டாக்டர், இது வந்து சாப்பிட்டு கிட்டத்தட்ட 2 hours கழிச்சு தான் இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், அப்புறம் தான் இவங்க வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ இது உடனே பார்த்தோன்னே வாமிட் எடுத்து கண்டுபிடிக்கிறதுலாம் இல்லை. எதுக்கு இதை மறைக்க ட்ரை பண்ணுறாங்கன்னா, அவங்க கணக்குப்படி பார்த்தோன்னா ஒரு இந்த ஸ்கூலில் 300 பேருக்கு சமைக்கிறதுன்னு சொல்லி கணக்கு எழுதுறாங்க. அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 300னா எக்ஸாக்ட் 300 300 சம்திங். ஸோ இப்போ 250 பேருக்கு அவங்க சமைக்கிறதே இல்லை கணக்குப்படியே. இதேமாரி எல்லா ஸ்கூல்லையும் நடக்குது. ஸோ ஓவராலாக இந்த விஷயம் வெளில வந்துடும். அதனால் இப்படி சொல்கிறாங்க, 50 பேர் ஃபஸ்ட்டு இப்போ இதில் ஃபஸ்ட்டு செட் சாப்பிடும் போதே கண்டுபிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டோம். உங்களுக்கு தெரியும்? அது நியூஸில் தான் வந்தது தான். அது இந்த நியூஸில் ஐ மீன் இன்னொருத்தர் ஒரு யூடியூப் சேனலில் சொன்னது. ஆக்சுவலி அந்த பர்டிகுலர் பர்சன் பாருங்க, ஆனால் அவர் நிறைய இது இந்த மாதிரி ஃபேக்டோட தான் சொல்லுவார். அவரோட இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு மற்ற யூடியூபர்ஸே சொல்றேன், அந்த சேனல் இந்த மாதிரி பண்றதுக்கு ஒரிஜினல் நியூஸ் எடுத்து போட்டு அவங்களே ஒரு நியூஸ் சேனல் ஆரம்பிச்சிடலாம் போல. அதான் சொல்றேன், நான் அதான் நியூஸ் சேனல் பாக்குறதே இல்லை. நான் இப்போ அந்த இதுல ட்விட்டர்ல வர்றதுதான் எனக்கு நியூஸே, அதுல தான் பாக்குறது. உண்மைதான். நேற்று முன்தினம் சாப்பிட்ட மாணவர்கள் 42 பேர் மயக்கமடைந்த விவகாரத்தில் இதை விட கொடுமை என்னன்னா, அவங்க இதுல டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணாங்க ஒரு லேடி டிவிக்கில இருந்து. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு, நான் போய் எல்லாரையும் மீட் பண்ணேன், அந்த பசங்களாம் எல்லாரும் ஊசினா மட்டும்தான் பயமா இருக்கு, மற்றபடி நாங்கள் ஜாலியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த வேர்டு யூஸ் பண்ணாங்க, ஜாலியாக தான் இருக்கோம் நாங்கன்னு வந்து அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி வெளியில் வந்து பேட்டி தராங்க. ஆனா அதுவும் பேட்டிக்கு எடுக்கிறவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இதே மற்ற ஊர்ல எல்லாம் போய் பேட்டி எடுத்தாங்கன்னா என்னது கீழ்ச்சி தொங்க விட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எங்க போய் என்னத்தான் சொல்றது. ஆக்சுவலா நான் அரசியல்வாதிகள் நான் சொல்ல மாட்டேன், நான் தான் சொல்லல, இங்க இருக்க வந்து ஜேர்னலிசம் வந்து சரி கிடையாது. உண்மையாலுமே கொஸ்டின் கேட்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து கொஸ்டின் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ஒரிஜினல் போட்டு அவங்களோட ஆக்சுவலா அது வந்து உண்மையா எவ்வளவு பவர்ன்றது தெரிய மாட்டேங்குது. இது வந்து வெறும் மணி சம்மந்தப்பட்டது, அதாவது காசு நான் தரேன் நீ அமைதியா இருங்கிறதுனால இல்லை. இப்போ 10 பேர்ல ஒருத்தன் வந்து எனக்கு காசு வேணா நான் உண்மையான நியூஸ் கொண்டு போறேன்னு இருக்கிறவங்க இருப்பாங்க. இருக்கவங்க செத்து போயிருக்காங்க, அதுதான் எனக்கு தெரியும். ஆனா என்னன்னா இவங்க மேபி அதை ஸ்டாப் பண்றாங்க பவர் யூஸ் பண்ணி, அதுதான் மெயின். இல்ல அது மாதிரி நான் நிறைய நியூஸ் பார்த்திருக்கேன். நான் ஒரிஜினலா இருக்கிறது தான் காட்டுவேன்னு சொல்லி போடுறவங்களை வந்து அது மாதிரி நிறைய கேஸ் நான் படிச்சிருக்கேன். இதுல மர்டர் பண்றதெல்லாம் நியூஸ்ல அம்பலம் பண்றாங்க. அது ஆக்சுவலா சிங்கிள் பர்சனா அது பண்ண முடியாது, ஒரு சேனல் அது மாதிரி பண்ணா மட்டும்தான் அது பண்ண முடியும். பாப்போம் மேபி இந்த ஒரு அடுத்த ஒரு 30 நாள் எப்படி போகுதுன்னு. ஃபுல்லா அரசியல் தான் போகும். நீங்க அதான் சொல்றேன், ஒரு மாசம் ஃபுல்லா எலெக்ஷனை பத்தி தான் போக முடிய, ஊர்ல என்ன நடக்குது நாட்டுல என்ன நடக்குதுலாம் அவசியமே கிடையாது. ஆக்சுவலி ஏன் தெரியுமா இவங்க கூட சொல்லுவாங்க, இங்கேயுமே வந்து இங்க எல்லாமே சேஃபா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா சில யூடியூப் சேனல்ல அதெல்லாம் விட்டுட்டு யார் யாரை வச்சிருக்காங்கன்றத டிஸ்கஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க. நாட்டுல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, இது வந்து எங்க பாதிக்கு, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணா கொஞ்சம் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாவது இருக்கும். என்ன போகுது, எது ஏறும் எது இறங்குன்ற மாதிரி. இல்ல யார் யாரை வச்சிருக்காங்கன்றதுல ஒரு டாபிக் டிபேட்னு போட்டு பேசிட்டு இருக்காங்க. உதவியாளர்கள் உள்ளிட்ட பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இப்போ இந்த இஷ்யூஸ்குள்ளலாம் நான் போய் பேச முடியல. ஆனா இதை விட பெரிய விஷயம் என்னன்றதான் நான் பேசணும்னு நினைச்சிருப்பேன். இவங்க பாத்தீங்கன்னா 42ன்றாங்க. அந்த போஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ரெடிட்ல பார்த்த போஸ்ட் பாத்தீங்கன்னா 43, நம்ம நியூஸ் மினிட்ல பாத்தீங்கன்னா 44, ஹிந்துல பாத்தீங்கன்னா 44, 43, 42, 44 நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த இஷ்யூவே உங்களுக்கு எல்லாருக்குமே கிளியரா பேசப்பட்டாதான் அது கரெக்டான நம்பர் தெரியும். அந்த இஷ்யூ உண்மையா இல்லையான்னு தேட போனதான் இது உண்மையா இல்லையா தேடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்குன்னா, ஏன்னா இந்த ஒரு தமிழ் நியூஸ்ல வந்து பெருசா இது வந்து பேசப்படல. அப்புறம் மெயின் நியூஸ் சேனல் யாருன்னு உங்களுக்கே தெரியும், யூ நோ ஹூ ஆம் ஐ டாக்கிங் அபௌட் சன். அந்த நியூஸ் சேனல்ல போய் போஸ்ட் ஃபுல்லா ஸ்க்ரோல் பண்றேன், எங்கேயுமே கிடைக்கல. அந்த நியூஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் போல, உண்மையா இல்லையா நம்ம பார்க்கணும். ஏன்னா ட்விட்டர்ல பார்த்துட்டு நம்ம அது ரியல்னு பேச முடியாது. ஸோ அப்போ நம்ம போய் பார்க்கும்போது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அப்படி கண்டுபிடிச்சாலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நியூஸ் சேனல்லையும் ஒவ்வொரு பேர் சொல்லுது. முக்காவாசி அதை கவர் பண்ணது எல்லாமே இங்கிலீஷ் சேனல்ஸ் தான். மெயின் தமிழ் மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் சேனல்ஸ் யாருமே பெருசா அதை கவர் பண்ணல. ஏதோ 1-2 சேனல் கவர் பண்ணிருக்கு. அண்ட் ஒவ்வொரு இஷ்யூமே வேற வேற சேனல் தான் கவர் ஆயிருக்கு. எல்லா இஷ்யூஸும் ஒரே சேனல்ல கவர் ஆகி நான் பார்த்ததே இல்லை. இப்போ நம்ம 2-3 இஷ்யூஸ் பத்தி பேசும்போது நான் சொல்றேன். இது முடிஞ்சா அடுத்து போவோம். இது பாத்தீங்கன்னா +2 கேர்ள்
கட் இன்டு பீசஸ். இது வந்து ஒரு மீம் பேஜ்ல வந்திருக்கு, சவுக்காலி ஸ்வாகன். இப்போ இதே இது நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா என்ன வருது, நியூஸ் தமிழ் 24x7 இந்த சேனல் தான் இந்த நியூஸ் வந்திருக்கு. மற்ற நியூஸ் இதே சேனல்ல வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு மெயினா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏன் இதை மெயினா சொல்றேன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச இஷ்யூ ஏதாச்சும் லைக் ஃபேமஸா பேசப்பட்ட இஷ்யூ அப்படின்ற பார்த்தோம்னா கவின் தெரியும் உங்களுக்கு, கேஷ்னால நடந்த ஒரு இன்சிடென்ட், அதை வந்து நான் போடுறேன். நியூஸ் 18 வருது, சத்தியம் நியூஸ் வருது, த ஹிந்து வருது, இதெல்லாம் தமிழ் வருது. வியூ ஆல் கொடுத்தோம்னா தந்தி டிவி வருது, சத்தியம் நியூஸ், நியூஸ் தமிழ் 24x7 எல்லாமே வருது. எல்லா நியூஸ்லயும் இதை பேசப்பட்டிருக்கு. புதிய தலைமுறை வருது, பாலிமர் வருது. ஆனா இதே இது நம்ம இந்த இன்சிடென்ட்டை பத்தி போட்டோம்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டடிங் கேர்ள் போட்டோம்னா வரல. அந்த ஃபுல் இன்சிடென்ட் பேரை போட்டாதான் அது நடந்திருக்கா இல்லையானே. இப்ப நான் எவ்வளவு கிளியரா போட்டனாலதான் இந்த இதெல்லாம் வருது, இல்லைன்னா அதுவும் வந்திருக்காது. ஸோ ஒரு விஷயம் நமக்கு நடந்திருக்கா இல்லையா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம்னா அதை போய் நம்ம எங்க தேடுவோம்னா நியூஸ் சேனல். ஏதோ ஒரு நியூஸ் சேனல்ல எங்கேயோ போட்டிருக்கு. அதுவும் சில இன்சிடென்ட்ஸ் எங்கேயுமே போடல, இங்கிலீஷ் ஆர்டிகல்ஸ் மட்டும் தான் இருக்கு. த ஹிந்து, த நியூஸ் மினிட் அந்த மாதிரி வந்து வெப்சைட்ல இருக்கு. அண்ட் இதெல்லாம் வந்து என்னால படிச்சு தெரிஞ்சுக்க முடியும், எல்லாராலையும் முடியாது. எல்லாருக்கும் வந்து இங்கிலீஷ் தெரியாது. அண்ட் எல்லாரும் வந்து இதை சர்ச் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்லி சோர்ஸ் வந்து நியூஸ் சேனல் தான். உங்க வீட்டுல இருக்காங்க 40 வயசு 50 வயசுல இருக்கவங்க யாரும் இதை வந்து ட்விட்டர்ல பார்த்து தெரிஞ்சுக்க மாட்டாங்க. நியூஸ் சேனல் பார்ப்பாங்க, ஓ இதெல்லாம் நடக்குதா, ஓகே அப்படின்ட்டு போயிருவாங்க. ஆனா அவங்க இதை பார்க்கவே இல்லைன்னா, இல்ல ஏதோ ஒரு நியூஸ் சேனல் ஃபேமஸே ஆகாத ஒரு நியூஸ் சேனல்ல ஏதோ ஒரு இடத்துல வருது, அது உங்களுக்கு கண்ணுக்கு படுமானே தெரியாது. இப்ப வரைக்கும் வெறும் சன் நியூஸ் மட்டும்தான் மெயின் சேனல், மெயின் ஸ்ட்ரீமா வர சேனலை மட்டும்தான் பார்ப்பாங்க. அவங்களே இதுக்கு அதான் அவங்க இது கவர் பண்ணணும் அவசியம் இல்லை. அவங்களுக்கே இந்த அவசியம், அவங்க என்ன நாட்டுக்கா வேலை செய்யறாங்க. இல்ல இப்ப இந்த நியூஸே, இந்த இஷ்யூவே இருக்குல்ல, டென்ஷன் தான். இல்ல இந்த இஷ்யூவே இருக்குல்ல, இந்த பொண்ணு வந்து இப்போ நடந்து முடிஞ்சு 3 நாளா வச்சிருக்காங்க. இன்னும் போஸ்ட்மார்ட்டம் வந்து முடிக்கல. போஸ்ட்மார்ட்டம் ஒன்றும் நடக்க கரெக்டா முடியல, இன்னும் டிலே ஆகுது. ஆனா அதே கரூர் மட்டும் எப்படி ஒரே நாள்ல பண்ணாங்க. பேரு ஒன் நைட்ல 41 பேருக்கு பண்ணாங்க. அப்ப மட்டும் பண்ணி முடிச்சு ரிப்போர்ட் தர முடியுது. இப்ப மட்டும் அதெல்லாம் யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. ஆக்சுவலா இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் எப்படி சொல்றது, ஆதங்கம் தான் பட முடியுதோட நம்மளும் எதுவும் பண்ண முடியல. அதுக்கானவங்களும் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. அன்னைக்கு நம்ம பேசினதான், எதுக்கு பயப்படுறீங்க அந்த மாதிரி பண்றவங்களுக்கு? ஒரு கவர்மெண்ட் ஒரு தனி நபரை பார்த்து ஏன் பயப்படணும்? ஐ மீன் ஒரு தனி நபர்னா இப்ப தனி சொல்றேன், யாரோ ஒரு பர்சன் தப்பு பண்றான், அவனை பார்த்து நீங்க ஏன் பயப்படணும்? தப்பு பண்ணிருக்க தூக்கி உள்ளார வைக்க வேண்டியதானே? யாரு தடுக்க போறா? என்ன நடக்குதுன்னு படுமானே தெரியாது. இது ஒரு இஷ்யூ. இதை நான் வந்து சீரியஸா பேசுறதா இல்லை எப்படின்னு கூட எனக்கு தெரியல. இப்போ ஏன் ரெடிட்ல வந்து இதெல்லாம் போட்டிருந்தாங்க, நான் ஸ்க்ரோல் பண்ண இன்னொரு இஷ்யூ நான் கேள்விப்பட்டேன், அது வரவே இல்லைங்க. அது நான் வந்து ட்விட்டர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்ன இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்பவே சீரியஸான இஷ்யூ, நம்ம பேச வேண்டிய இஷ்யூ. பட் முக்காவாசி பேருக்கு யாருக்குமே அது தெரியாது. என்ன இஷ்யூனா, ஒரு கஸ்டடியல் நடந்திருக்கு சிவகங்கையில. அது எப்போ நடந்திருக்குன்னா, இல்ல இது நான் நியூஸ்ல பார்த்தேன். இந்த எப்போ நடந்திருக்கு தெரியல. ஏன்னா சர்ச் பண்ணா கிடைக்க மாட்டேங்குது அவ்வளவு சீக்கிரம். அதான் இங்க பிரச்சனை. இப்போ ஒரு இஷ்யூ பத்தி நான் பேசணும்னு போறேன்னா அது உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. அது எனக்கு தெரியறதே பெரிய விஷயம். ஆனா ட்விட்டர்ல நான் ஃபாலோ பண்றேன், எனக்கு தெரியுது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அது உண்மையான்னு கண்டுபிடிச்சு அதுக்குள்ள டீடைல்ஸ் போனா ஒவ்வொரு வெப்சைட்காரன் ஒவ்வொன்னும் போட்டிருக்கான். அப்ப எதை நம்ம பேசணும்? ஏன்னா ஒரு நியூஸை பத்தி பேசுறோம், ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை பத்தி பேசுறோம்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும். ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிகளும் மாறி மாறி இருக்கு. 43, 42, 44னா நான் 44 சொல்லுவேனா 42 சொல்லுவேனா? இப்போ NDTVல இந்த இஷ்யூ பத்தி என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். 26-year-old Dalit man in police custody in Tamil Nadu Sivaganga district has come under sharp focus as it is presented before the Madurai bench of the Madras High Court. இதுல வந்து ப்ரொடெஸ்டும் பண்ணிட்டு இருக்காங்க, இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பெருசா யாருக்குமே இது தெரியாது. எனக்கு தெரியாது. இப்ப நான் அந்த ட்வீட்டை பார்க்கலன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது இந்த நியூஸ் நடக்குது, இது நம்ம சுத்தி நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு பேர் என்ன, ஆகாஷ், சிவகங்கை கஸ்டோடியல் டெத்னு போட்டு அவருடைய பேரை போடுறோம். பாத்தீங்கன்னா நியூஸ் 24x7ல மட்டும் தான் அது கவர் ஆயிருக்கு. இப்ப நம்ம சர்ச் பண்ணா அதுல தான் பார்க்க முடியுது, மத்த எதுலயும் இல்ல. சரி ஓகே, தமிழ் நியூஸ்னு போடுவோம். இந்த நியூஸ் மினிட்ல வந்திருக்கு, ஹிந்துல வந்திருக்கு, பெருசா வேற இதுல நியூஸ் தமிழ் 24x7 அதுல மட்டும் தான் இருக்கு. நியூஸ் ஜே தமிழ்ல வந்திருக்கு. ரொம்ப இதெல்லாம் பாப்புலர் நியூஸ் சேனல்ஸ், மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ். அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட் வந்து பாலிமர் நியூஸ்லயும் கவர் ஆயிருந்தது. அதை நான் வந்து இது பண்ணி சேவ் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதனால எனக்கு தெரியும். இப்போ கவின் இஷ்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மோஸ்ட்லி எல்லா தமிழ் நியூஸ் சேனல்ஸ்லயும் அது வந்தது, நம்ம எல்லாருக்குமே தெரியப்பட்டுச்சு. நம்ம பேசணும், எல்லாருமே பேசணும் அதை பத்தி. அது எங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுன்னு நமக்கு தெரியல, பட் எல்லாருமே பேசணும். ஆனா இந்த நியூஸ்லாம் வந்து ஏதோ ஒரு நியூஸ் சேனல்ல, ஒரு 2 நியூஸ் சேனல்ல ரேண்டமா எங்கேயோ தான் வந்திருக்கே தவிர மெயின் ஸ்ட்ரீம்
ஸ்ட்ரீமான நியூஸ் சேனல்ஸ்ல வரல. வந்திருந்தா நம்ம எல்லாருக்குமே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். யாருக்குமே தெரியலன்றதான் இங்க பிரச்சனை. இப்போ வந்து இது 3 இஷ்யூ பத்தி பேசிட்டோம். 3மே எனக்கு நடந்தது தெரியாது. இப்போ இந்த கவின் இஷ்யூன்றது வந்து நானா போய் தேடி எங்கும் கண்டுபிடிக்கல, எனக்கு தெரியப்பட்டுச்சு. நியூஸ் சேனல் எல்லா நியூஸ் சேனலும் வந்துச்சு, எல்லாரும் பேசினாங்க, எனக்கு தெரிய வந்தது. அதே மாதிரி தான் வந்து அஜித் குமார் இஷ்யூ ஒன்று நடந்தது. அதுலயும் வந்து எனக்கு தெரியப்பட்டுச்சு. நானா போய் தேடி கண்டுபிடிக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லை. இப்போ இந்த இஷ்யூஸ்லாம் எனக்கு நடந்ததே தெரியாது. ட்விட்டர் அந்த ட்வீட்டை பார்த்தனாலையும் இந்த ரெடிட்டை பார்த்தனாலையும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருந்திருக்கும். எஸ்பெஷலி இந்த +2 கேர்ள்ன்றது வந்து பெருசாக வந்து எங்கேயுமே பேசப்படலை. இப்போ நான் எதுக்கு வந்து நியூஸ் சேனல் பேரை சொல்லலைன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் கிளியராக நம்மளால வந்து அனலைஸ் பண்ணாமல் பேசக்கூடாது. இப்போ இந்த இஷ்யூலாம் நான் பற்றி பேசணும்னு நான் முடிவு பண்ணுறேன்னா எவ்வளோ டேப் ஓப்பன் ஆயிருக்கு பாருங்க. 1 2 3 4 5 15 டேப் ஓப்பன் ஆயிருக்கு. இதுவே வந்து வேற ஏதாச்சும் இஷ்யூ வந்து பாப்புலராக பேசுகிற இஷ்யூ எவ்வளோ ரிசர்ச் பண்ண கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நான் போனேன்னா கிளியரா அதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை பார்த்து நான் பேசணும். ஏன்னா இப்போ இவர் ட்விட்டர்ல போட்ட மாதிரி நான் வந்து அதை பத்தி பேசிட முடியாது. ட்விட்டர்ல போடுறவங்க ஃபேக் நியூஸா போட்டா கூட பிரச்சனை இல்லை. இப்போ என்ன வந்து எத்தனை பேர் பாக்குறாங்கன்னும் போது நான் கரெக்டா பேசணும். இதை நான் கண்டுபிடிச்சு இதுக்கான இதெல்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அதை பத்தி கிளியரா பேச முடியும்? நான் மட்டும் இல்லை, யாரா இருந்தாலும் அதை பத்தி எப்படி பேச முடியும்? நிறைய யூடியூபர்ஸும் சரி, இன்ஃபுளுசரும் சரி, நிறைய இஷ்யூஸ் பண்றதுக்கு காரணம் இதுதான். மெயினான ரீசன் என்னன்னா, என்ன ஏதுன்னு தெரியாம நம்ம பேச முடியாது. என்ன ஏதுன்னு தேட போனா அதை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன்னா யாருமே பெருசா அதை கவர் பண்ணல. சோ கவர் பண்ணலனா நம்ம என்ன யோசிப்போம், ஓகே ஃபேக் நியூஸா இருக்கும் போல அப்படின்னு கடந்து போயிடும். இந்த நியூஸ் 24x7ல 2-3 இஷ்யூஸ் வந்து கவர் ஆயிடும். ஆனா அந்த நியூஸ் சேனல்ஸ்க்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் பார்த்து நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1.3 மில்லியன், பாலிமர் நியூஸ் 4.5 மில்லியன், அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி நியூஸ் சேனல்ன்றது நம்ம சோஷியல் மீடியா கிடையாது. வீட்ல என்ன பார்ப்பாங்கன்றதா நியூஸ் சேனல். வீட்ல என்ன நியூஸ் பார்ப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். பாலிமர் நியூஸ் அந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் சேனல் மட்டும் தான் 2-3 நியூஸ் தான் வந்து கன்சியூம் பண்ணுவாங்க. ஆனா நியூஸ் 24/7 நான் என் வீட்ல நான் பார்த்தது இல்லை. என் வீட்லயும் நான் பார்த்து எனக்கு கேள்விப்பட்டது இல்லை. நோ அஃபென்ஸ் டு them. பட் நான் சொல்றேன், லைக் மெயின் ஸ்ட்ரீமா பார்க்குற ஆட்கள் அதிகமா இருக்கு. இப்போ இதை பார்த்துட்டு மேபி இன்னும் நிறைய பேர் பார்க்க வாய்ப்பு இருக்கு அவங்க நியூஸ் சேனல்ல. ஸோ இதுதான் நான் பிரச்சனையா பேசணும்னு நினைச்சேன். நான் இந்த பிரச்சனையை பத்தி பேசலாம்னு யோசிச்சா இதுவே ஒரு பிரச்சனையா இருக்குன்றது தான் இப்போ எனக்கு தெரிஞ்சது. தமிழ் நியூஸ் சேனல்ல பெருசா கவரே ஆகாத இஷ்யூக்கு எப்படி தெரிஞ்சுப்பாங்க? முதல் நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதை எடுத்து நிறைய பேர் மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, இப்பயும் போட்டுட்டு இருக்காங்க. நான் ஃபாலோ பண்ற நிறைய பேர் வந்து மீம் பேஜஸ் எல்லாம் போடுறாங்க. இந்த மாதிரி விஜய்க்கு மட்டும் நிறைய கவர் பண்றாங்க, இது கவர் பண்ணல, அதை கவர் பண்றாங்க, இது பண்றாங்க பண்ணலன்றது கேள்வி இல்லை. ரெண்டுமே கவர் பண்ணணும். நிறைய ட்ரோல் பண்ற மாதிரிலாம் போடுவாங்க. இப்போ இந்த விஜய் பேசுறத வச்சு அதெல்லாம் நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க. அது வந்து நியூஸ் சேனலுக்கு அது கரெக்டானலாம் என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு தான். ஏன்னா நியூஸ் சேனல்ன்றது ட்ரோல் மெட்டீரியலா எதுவும் பண்ணக்கூடாது. இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க, ஏதாச்சும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் கிடைச்சா இந்த வாய்ஸ் எல்லாம் வச்சு பேசுவாங்க, பார்க்க இவர் தான் அப்படின்ற மாதிரி ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது எனக்கு ஈடுபாடு இல்லை. ஏன்னா நியூஸ் சேனலுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்கு. இப்போ நான் நம்பகத்தன்மைக்காக தான் நியூஸ் சேனல் பார்க்குறேன். இப்பயும் நான் அதுக்கு தான் தேடுறேன் போது அவங்களே என்ன மாதிரி கண்டென்ட் ட்ரோல் கண்டென்ட்லாம் போடும்போது அது அவங்களுடைய ரெப்புடேஷனை பாதிக்குது நான் ஃபீல் பண்றேன். பட் வாட் எவர் இட் இஸ், அவங்க பண்றாங்கன்றது ஓகே, அது இன்ஃப்ளூயன்சரா இருக்கட்டும், யாருக்காக பண்றாங்க. ஆனா அது உங்களுடைய வேலை இல்லை. அதை நீங்க வந்து லைக்குக்காக பண்றீங்களோ, ஒரு அட்டென்ஷனுக்காக பண்றீங்களோ, வாட் எவர் இட் இஸ். ஆனா ஆக்சுவல் இஷ்யூவை பேசணும்ல, அதான நியூஸ் சேனலோடைய பர்பஸே. அதை விட்டுட்டு இதை மட்டும் பண்ணிட்டு இருந்தா கேள்வி கேட்க செய்வாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எதுக்கும் சாதகமாலாம் நான் பேசல. நான் என்ன சொல்றேன்னா, அந்த இஷ்யூ பத்தி பேசவே கூடாதுன்னு நினைப்பாங்க சில பேர். அப்படிலாம் கிடையாது. இதை பத்தி நமக்கு தெரியவே இல்லைன்றதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏதோ நான் இவ்வளவு ஃபாலோ பண்றேன், ட்விட்டர்லாம் தெரியும், ரெடிட் எனக்கு இருக்குன்றனாலதான் இதெல்லாம் எனக்கு தெரியும். இது எவ்வளவு முக்கியமான இன்சிடென்ட்ஸ் இதெல்லாம். இது வந்து தெரிஞ்சுக்கிட்டு இதை நான் சால்வ் பண்ண போறேன், இதுக்கு நான் சொல்யூஷன் கொடுக்க போறேன், அதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரியணும், என்ன சுத்தி என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரிஞ்சாதானே நம்ம எப்படி வாழ்ந்து. இதே மாதிரி இன்னொரு நியூஸும் வந்தது அந்த ட்விட்டர்லயே, நான் ட்வீட்லயே பார்த்தேன். என்னன்னா அந்த மாதிரி வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு கட்சிக்காரர் வந்து போய் இடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்கே அவர் வெளியே வந்துட்டாருன்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு. இதை தேர்னா எந்த நியூஸ் சேனல்லையும் வரல. இப்போ நான் இதை உண்மை நம்புவேனா பொய்ன்னு நம்புவேனா, இது நடந்துதான்னு தெரியுமா நடக்கலைன்னு தெரியுமா, இது தெரியாம என்னால பேச முடியாது. முதல்ல இது தெரியவே தெரியாது, மண்டை வெடிக்குது எனக்கு. ஆக்சிடென்ட் வேணும், பிரெக்னன்ட் உமன், யாருக்கும் தெரியக்கூடாது, யாரும் இத பத்தி பேச அந்த கட்சி பேரை போட்டே போடுறேன். நான் ஏன் வந்து கட்சி பேர் சொல்றேன்னா அது உண்மையா இல்லையான்னு தெரியாது. நீங்க ட்விட்டர்ல போட்டு போயிருவீங்க, நான் அப்படி பேச முடியாது எந்த கட்சியா இருந்தாலும். அந்த அவரது நியூஸ் 24 நீ என்னப்பா எங்க போனா இருக்கு ப்ரொமோஷன் தான் ப்ரொமோஷன். திமுக கொடி கட்டிய அந்த கார் மோதி இந்த மாதிரி இன்சிடென்ட் ஆயிருச்சுன்னு வந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்ல முடியாது. ட்விட்டர்ல பார்த்ததெல்லாம் வந்து ரியல் நியூஸ்லாம் நான் சொல்ல முடியாது, அலஜெட்லின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு தெரியாது. நான் போய் அங்க போய் நான் நியூஸே வந்து 1-2 தான் வருதுன்னா நான் அதை
வச்சுலாம் பேச முடியாது, பேசவும் கூடாது. எந்த நியூஸாக இருந்தாலும் தம்பி அதுக்கும் சஸ்பெக்டட் ஃபுட் பாய்சனிங் போட்டு நான் பேசும்போது எடிட்டர் இதையும் போட்டு, ஏன்னா இவ்வளோ சென்சிட்டிவான விஷயங்கள் நம்ம பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும். இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அது தப்பாயிடும். எந்த இஷ்யூவாக இருந்தாலும் சரி. இது வந்து 6 days ago பார்லிமெண்ட் 27/7 வந்திருக்கு. மற்ற எந்த நியூஸ்லையும் வரல. அப்போ நீங்கள் நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு எல்லா நியூஸ் சேனலும் பார்க்கணும் போல. 24/7 பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் என்ன நடக்குதுன்னு தெரியும். அப்படியெல்லாம் ஒரு மனிதனாக இருக்கவே முடியாது. அப்படியே நீங்கள் எல்லா தமிழ் நியூஸ் சேனல் பார்த்தாலும் சில நியூஸ் வந்து தமிழ் நியூஸ் சேனல் எதுலையும் வராது, இங்கிலீஷில் தான் வரும். அதையும் உட்காந்து தான் நீங்கள் பார்க்கணும். அது வந்து சாத்தியம் இல்லை. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியாமல் நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எப்படியோ உள்ளதில்ல, எனக்கு நான் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு எனக்கு ஃபீல் ஆகுது இந்த வாரம். ஸோ வந்து நான் சொல்கிறது தான் சொல்கிறேன். மறுபடியும் இந்த ட்ரோல் கண்டென்ட் இதெல்லாம் போடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. இங்கே என்ன வேணால் பண்ணிக்கங்க. ஆனால் ஒரு இஷ்யூ பற்றி இவ்வளோ கவர் பண்ணுற நீங்கள் இன்னொரு இஷ்யூ, முக்கியமான இஷ்யூஸ் பற்றி கவரே பண்ணலன்னா அது ரொம்ப தப்பு. கவர் பண்ணணும். இதுக்கு மேலே என்ன சொல்றது, கவர் பண்ணணும். கவர் பண்ணாதான் நடக்குதுன்னே எனக்கு தெரியும். இந்த எல்லா நியூஸ் சேனலும் ஃபாலோ பண்ணுங்கடா, அவ்வளோதான்டா பண்ண முடியும் உங்களால். இல்லை இந்த மாதிரி ட்விட்டரில் போடுறீங்க, இல்லை ரெடிட்டில் போடுறீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் எங்கே அந்த சோர்ஸ் எடுத்தீங்கன்றதையும் போடுங்க. ஸோ தட் இட் இஸ் ஈஸி டு வெரிஃபை இஃப் இட்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். என்னென்ன நியூஸோ வருது, இவங்க லைக்குக்கா இஷ்டத்துக்கு போடுறாங்க. உங்களுக்கு தெரியும் ட்விட்டரில் போனால் திடீர்னு அது இதுன்றாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஒன்றும் புரியல. இதை பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன். நியூஸ் கன்ஃபியூஷனா இருக்குன்ற மாதிரி. ஓகே நண்பர்களே, வேற இந்த சிலிண்டர் நடந்தது. சிலிண்டர் எல்லாம் இப்ப ஏன் கட்சிக்கு வந்துட்டீங்கடா, இண்டக்ஷன் ஸ்டவ். சத்யா சிரிச்சான். நிறைய பேர் சிரிப்பாங்க இந்த மாதிரி. இண்டக்ஷன் ஸ்டவ்ல ஒரு அடுப்பு தாண்டா இருக்கும், நான் வந்து என் ஸ்டவ்ல வந்து 3 அடுப்பு இருக்கும், இதை சமைக்கும் போது அதை சமைப்பேன், அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாம் வேற வழி இல்லாம இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு போறாங்க. இண்டக்ஷன் ஸ்டவ் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிருச்சு. இப்ப நான் தான்டா ஊரோட டாப் மற்ற எல்லாவனுமே எனக்கு கீழே தான். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு ஒரு யூஸ் வந்திருக்கு. ஜோக் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை ப்ரோ, இது சீரியஸான விஷயம் ப்ரோ. இது வந்து வார் சிச்சுவேஷனால நடக்கிற விஷயம் இது. இதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் வந்து ஆயில் பிரச்சனைகள் வரும்னு எல்லாரும் பெட்ரோல் போட எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. நான் போய் கஷ்டப்பட்டு ஒரு 1/2 மணி நேரம் நின்று போட்டு வந்தேன். எல்லாரும் பெட்ரோல் போட்டு வச்சிருக்கேன். பெட்ரோல் குறைபாடு இன்னும் வரல, ஆனால் வர்றதுக்குள்ள எல்லாம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல பெட்ரோல் பங்க்ல பெட்ரோலே இல்லைன்ட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் போய் ஃபுல்லா ஸ்டாக் நிறைய போட்டதுனால இல்லை. கேன்ல எல்லாம் 25 ரூபா கேன், பெரிய கேன்ல எல்லாம் 2 வாரம் ஆச்சுன்னா சாப்பிடுறதே கஷ்டமாயிடும். அதனால இப்பயே நான் ஸ்டாக் பண்ணிட்டேன். பிரெட் கிட்டு சப்பாத்தி கிப்பாத்தி எல்லாம் வாங்கி வச்சாச்சு. எந்த நேரம் என்ன ஆகும் நமக்கு தெரியாது. கரண்ட் போனா என்ன ஆகுறதுன்னு யோசிச்சுக்கோங்க. இண்டக்ஷன் ஸ்டவ் வேற வச்சுக்கிட்டு அது ஒரு தலைவலி. 2 நேரம்லாம் கரண்ட் இருக்காது. அப்ப அந்த ஸ்டவ் வச்சிருக்கவங்க எல்லாம் குதிப்பாங்க, கேஸ் ஸ்டவ் வச்சிருக்கவங்க எல்லாம் என்னை பார்த்து சிரிப்பாங்க. இப்ப நான் மை டர்ன். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இந்த அமேசான்ல பார்த்தேன் ஒரு சின்ன கேஸ் இது மாதிரி ரீஃபில் மாதிரி வருது. 1000 ரூபாவோ என்னமோ தான். அதை வாங்கி வச்சுக்கோங்க எமர்ஜென்சிக்கு. என்ன வாங்கி வச்சுக்கோங்க, யாருக்கும் தெரியாது. இது டக்குன்னு போய் ஆர்டர் போட்டுருங்க. எமர்ஜென்சி ஸ்டவ் அது பேர். அது ஸ்டாக் இருக்கான்னு தெரியல. பட் இதெல்லாம் பேசுறது நம்ம நியூஸ் சேனல் பேசும்போது இதுவுமே கனெக்ட் ஆகும். இப்ப நிறைய பேர் பெட்ரோல் வாங்க எத்தனை பேர் கியூல நிக்கிறாங்க. அவங்க எல்லாம் எப்படி நிக்கிறாங்க, நியூஸ் சேனல் பார்த்து ஓகே இந்த மாதிரி சிலிண்டர் குறைபாடு வந்துருச்சு, அடுத்து இதுதான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது. நியூஸ் சேனல் பார்க்காதவனுக்கு தெரியாது பெட்ரோல் போடணும்னு. அதுதான் இங்க பிரச்சனையே. அங்க தெரிஞ்சனாலதான் ரியாக்ட் பண்றாங்க. தெரியவே இல்லைன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? அப்ப தெரிஞ்சுக்கணும்ல. அப்ப நியூஸ் சேனல்லாம் நியூஸ் போடுங்க. அவங்க போடுறாங்களோ இல்லையோ, நீங்க அஸ் அ வியூவர்ஸா ஆடியன்ஸா இதெல்லாம் நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கங்க. அந்த மாதிரி நியூஸை போடுறவங்க சோர்ஸோட போடுங்க. அது இங்கிலீஷ் ஆர்டிக்கலா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு கிடைச்ச சோர்ஸ் வச்சு போடுங்க, ப்ரூஃபோட போடுங்க. ஏன்னா எதையுமே நம்ப முடியல. யார் என்ன வேணா போடலாம். இன்னைக்கு ஒரு நியூஸ் வரும், நாளைக்கு அப்படியே அகேன்ஸ்டா வரும். அவங்க நோக்கத்துக்காக பண்ணுவாங்க. நம்ம எதையுமே நம்ப முடியாதுப்பா. அது போக இன்னொரு போஸ்ட் பார்த்தேன் நண்பர்களே, இப்பதான் பார்த்தேன். இஸ் திஸ் சம்திங் ஒர்த் ஃபிளெக்சிங்? விளக்கம். இந்த இஷ்யூஸ்லாம் எதுவுமே கவர் ஆகல, பட் இந்த போஸ்ட் வந்திருந்தது. தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட அனைத்து குற்றங்களின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளன. 2021ஆம் ஆண்டில் 422 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவான நிலையில் 2025ஆம் ஆண்டு அது 401 வழக்குகளாக குறைந்துள்ளன. இது வந்து ஒரு பெருமை இல்ல. ஆக்சுவலா அது வந்து அவங்க நியூஸ்ல வந்து சொல்லும் போது அவங்களுக்கே அது ஒரு இச்சின்ற ஒரு மாதிரி இருக்கு. என்ன 21 இது கம்மியா இருக்குன்றப்ப அது ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்காது, அவ்வளவுதான்.
புரியுது உங்களுக்கு? கேஸ் ஆச்சா இல்லையா அவ்வளவுதான் மேட்ரு. 21 கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்காது, ரெஜிஸ்டர் ஆகாம நடந்துட்டு தான் இருக்கு. என்ன சொல்றேன்னு ஒன்றும் புரியல. அதுக்கு நான் என்ன பண்ணேன்? சாம்பார் ஊற்றுமா? இது நான் ஃபேக் போஸ்ட்னு நினைச்சேன். போய் ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்தா ஆக்சுவலாவே இது ரியல் போஸ்ட். இந்த பாத்தீங்கன்னா போஸ்ட். வெரி குட் வெரி குட். அவரே சொல்றாரான்ற மாதிரி மத்தவங்க வச்சுதான் மீம் போடுவாங்க, ட்ரோல் போடுவாங்கன்னு பார்த்தா செல்ஃப் ட்ரோலும் பண்ணிக்கிறாங்க. அதாவது 2021ஆம் ஆண்டு 422 இருந்தது, 2025 401 பிரிச்சிங்கன்னா வருஷத்துக்கு 5 குறைஞ்சிருக்கு. இதுல பெருமைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி இது எதுக்கு போஸ்ட் போட்டாங்கன்னே எனக்கு புரியல. இதுல என்ன விளக்கம் இருக்கு? குறைஞ்சதுன்றது ஒரு 300 350 இருந்தா கூட ஓகே, ஒரு மாற்றம்னு சொல்லலாம். 400ன்றதுல இதுல என்ன மாற்றமே இல்ல. அதை தாண்டி இப்ப 401ன்றது பதிவான வழக்குகள், பதிவாகாதது ஏகப்பட்டது இருக்கு, 10 மடங்கு அதிகமா இருக்கலாம். அப்படின்னு இருக்கும்போது இது வந்து எந்த விதத்துலயும் விளக்கமும் இல்ல, இது ஒரு இதுவும் கிடையாது, இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது, அப்படியே தான் இருக்கு. நோ சேஞ்ச், ஒண்ணுமே இல்ல. சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு என்ன சொல்ல போறீங்க? சங்கின்னு சொல்ல போறீங்களா இல்ல அனில்னு சொல்ல போறீங்களா? டிஎம்கே நீங்க சொல்ல வாய்ப்பு இருக்கு. சரி, அடுத்த வீடியோ பாருங்க, இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ எஸ் நண்பர்களே, எனக்கு பொலிட்டிக்கலா பேச வேணாம்னு தான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் இதெல்லாம் பேசாம என்னால இக்னோர் பண்ணவும். ஆக்சுவலா இது பொலிட்டிக்கல், எனக்கு தெரிஞ்சு இது பொலிட்டிக்கல் இல்ல. ஆக்சுவலா இது என்னன்னா, அவர் ஆக்சுவலா உண்மையா யார சொல்றாரு, நியூஸ் சேனலை தான் சொல்றாரு. நீங்க வந்து மத்தது பொலிட்டிக்கல் விஷயத்த நீங்கள் எவ்வளோ கவர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நார்மல் லைஃப்பில் நடக்கிற ஸ்ட்ரகிள்ஸையும் போடுங்கன்னு தான் அவர் சொல்கிறாரோட, நீங்கள் வெறும் பொலிட்டிக்கல் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண, பொலிட்டிக்கல் பற்றி அவர் பேச கிடையாது, யார் என்ன பண்ணுறாங்கன்னு பேச கிடையாது. நியூஸ் சேனலில் தான் அவர் பேசுகிறாரு. ஆனால் அவர் சொல்கிறது கரெக்ட். எனக்கு அவர் சொன்ன பாதி நியூஸ் இல்லை, எனக்கு ஒரே ஒரு நியூஸ் மட்டும்தான் எனக்கு தெரியும். இந்த கேஸ் பிரச்சனை ஆனது, இப்போ இந்த பெட்ரோல் ஆனது மட்டும், ஏன்னா அதெல்லாம் என் ஃபீல்டில் வந்துச்சு. அதனால நான் எனக்கு தெரியாது, கஸ்டடி தெரியாது, அந்த ரேப் கேஸ் தெரியாது, அந்த பாய்சன் ஆனது 3மே எனக்கு தெரியாது. பாய்சன் தெரிஞ்சு அந்த பொண்ணு விஷயமும் வந்துச்சு. சரி, 2-3 நியூஸ். இத்தனைக்கு நான் என்னன்னா, நான் வந்து நிறைய நியூஸ் சேனல் நான் ஃபாலோ பண்றேன். நான் சொல்லல என்னென்ன சேனல்னு, அதெல்லாம் நியூஸ் சேனல் ஃபாலோ பண்றேன். அதுல எல்லாம் எதுவுமே வரல. ஆனா அந்த பையன் வந்து ஆனது என்னன்னு, இறந்து போயிட்டான்னு தெரியும். கஸ்டடி இதுல போயிட்டு அவன் மரண வாக்குமூலம் கொடுத்துருக்கான், காலை உடைச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் இறந்து போயிட்டான் அந்த பையன். பட் ஆனா எதுக்காக அவன் அரெஸ்ட் பண்ணாங்க, என்ன கஸ்டடி கேஸ் பண்ணுவாங்க புரியல. கேர்ள்ஸா இருந்தா ரேப், பசங்களா இருந்தா கஸ்டடி, எனக்கு புரியல. ஒரு இதுல என்ன, இது மாதிரி ஒரு இளைஞன் இறந்துட்டான் அந்த மாதிரி தான் போட்டாங்க. ஒரு நியூஸ் சேனல் திடீர்னு அதை பார்த்துட்டு இருக்க, ரவுடி ஆகாஷ் அவர்கள் வந்து கஸ்டடி எடுத்து இறந்தாங்க. ரவுடி ஆகாஷ் அப்படிதான் சொன்னாங்க. ஏன்னா ரவுடி ஆகாஷுங்கிறாங்க, என்னன்னு எனக்கு புரியல. அதனால டீட்டெயிலா அதை பத்தி நீ எந்த நியூஸும் போடவும் மாட்டுறாங்க. பேசாமல் என்னால் இக்னோர் பண்ணவும் முடியாது. அண்ட் நீங்களும் இதான் போட்டிருக்கீங்க சப்ரெடிட்டில், எனக்கும் பேசணும்னு தோன்றனால நான் பேசுகிறேன். இதுக்கப்புறம் அடுத்து ஒரு பொலிட்டிக்கல் வீடியோ வரும். அதில் ஓப்பனாக நிறைய விஷயங்கள், நான் தோன்ற விஷயங்கள்லாம் பேசியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து பொலிட்டிக்கலாக பேச போகிறது இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேசியாச்சு இந்த மாதமே. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, எனக்கு தெரிஞ்சு இயர்லி கோட்டாவும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பொலிட்டிக்கலாக பேசாமல் என்னுடைய ஃபன் கண்டென்ட் மட்டும் நான் போடலான் இருக்கேன். இது எதுவுமே வந்து ஒன்ஸ் அகேன் நான் சொன்னாலும் நீங்கள் ஏற்றுப்பீங்களான்னு தெரியல, எந்த கட்சிக்கும் சார்பாலாம் இல்லை, எனக்கு தோன்றதான் நான் பேசுகிறேன். பப்ளிக் ஒப்பீனியனும் இதுதான், நீங்கள் போட்டதான் நான் பேசியிருக்கேன். அடுத்து போடுற வீடியோவும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குமே தவிர, நான் வந்து எனக்கு காசு கொடுத்துலாம் பேசணும்னா, நான் அப்படி பார்த்தா ஒவ்வொரு வீடியோவும் ஒருத்தருக்கும் அகேன்ஸ்டா இருக்கு. இப்போ யார் தான் எனக்கு காசு கொடுக்குறா? காசாச்சும் கொடுங்கடா, கொடுத்துட்டாச்சு நான் 5 பேச்சு வாங்கலாம். காசும் தர மாட்டாங்க, பேச்சு மட்டும் ஒவ்வொரு ஆளும் மாத்திக்கிட்டே இருக்காங்க. எஸ், என்னமோ நண்பர்களே, நான் வந்து பேசணும்னு தோணுச்சு, பேசினேன். முடிஞ்ச அளவுக்கு நான் அதை ஃபன்னா பேசணும்னு நினைச்சேன். ஏன்னா எல்லாரும் வந்து ஃபன் கண்டென்ட், எனக்குமே ஃபன் கண்டென்ட் போடணும் தான் ஆசை. பட் இதை நம்ம இக்னோரும் பண்ண முடியாதுன்றனால என்னோட ஸ்டைலில் போடணும், பேசிடலாம், ரொம்ப சீரியஸாகவும் பேச வேணாம்னு பேசியிருக்கேன். அதோடய இருக்கட்டும். ஆனால் நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப சீரியஸான வீடியோ, அதை கண்டிப்பாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் பிடிச்சிருந்தா, கரெக்டாக பேசியிருக்கேன்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தோன்ற கருத்தையும் வந்து கீழே போடுங்க. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கே வீடியோ போய் சேர மாட்டேங்குது, நோட்டிஃபிகேஷன்லாம் சில நேரம் ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ முக்கியமான வீடியோ, அதை பாருங்கள். இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் திஸ் வீடியோ. நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தாலும் கீழே சொல்லுங்கள். பட் தட்ஸ் pretty much it. Thank you for watching. போய் நிம்மதியாக தூங்குங்க. பாய். ஆக்சுவலி நானும் ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு யோசிப்பேன், சரி இந்த வீடியோவில் ஏதாவது நம்மளுக்கு கனெக்ட் ஆகாத சொல்லுவார், மாற்றி சொல்லுவார் நம்ம. ஆனால் இப்போ இந்த வீடியோலேயும் எனக்கு எதுவுமே எனக்கு மாற்றா ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக அவர் சொன்ன மாதிரி தான், அவர் ஒன்றும் அவரோட தாட் சொல்ல கிடையாது. அவர் வந்து இப்போ நம்மள மாதிரி பீப்புள்ஸ் வந்து அவருக்கு ஃபீட் பண்றது தான் அவரு பார்த்து சொல்றாரு நடக்கிறது. ஓகேவா?
அதனால அவர் வந்து அவர் மேக்ஸிமம் நம்ம எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகிற தாட்ஸ் தான் அவரும் சொல்லுவ வாய்ப்பு அதிகம். நானும் நியூஸ் சேனல் தான் அதிகமாக அதில் ட்விட்டரையும் ஃபாலோ பண்ணி வச்சிருப்பேன். நார்மலாக இந்த மாதிரி நடந்த நியூஸ் நான் போய் ஃபாலோ பண்ண எல்லா நியூஸ் எல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்றேன். சத்தியமா ஒண்ணு கூட எனக்கு தெரியலங்க. வரும் நியூஸ் சேனல்லேருந்து வரும். இப்போ அவங்க சொன்ன மாதிரி இதுலேருந்து வரும். ஆனால் அவங்க சொன்ன மாதிரி தந்தி டிவி பெருசாக இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, புதிய தலைமுறை. ஆனால் அது 2 தான் வீட்டில் நிறைய பேர் பார்ப்பாங்க பேரண்ட்ஸ். நான் புதிய தலைமுறை ஃபாலோ பண்ண அதுல வரல, தந்தி டிவி பார்த்தேன் அதுல வரல, விகடன் பண்ணேன் அதுலயும் வரல. அதுதான் எனக்கும் புரியல. அப்போ ஆனால் இந்த சேனல் அவர் சொன்ன மாதிரி 24/7 அது பார்க்க மாட்டாங்க நிறைய பேர் வீட்டில். ஆனால் அதில் வருது. பேசாம அதை ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். எனக்கு தேவையான ப்ரமோஷன் கிடையாது. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு வந்து என்னன்னா பொலிட்டிக்கல் வந்து எப்பயுமே அதுவும் முக்கியமான விஷயம். நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது, அது நடந்துட்டு தான் இருக்கும், அதை கவர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதுவும் இப்போ இந்த டைம்ல ரொம்ப பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் எப்படி சொல்றது, ஒரு 1 hour ஏன்னா நீங்க நிறைய சேனல் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா போட்ட நியூஸே ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. பாத்துருக்கீங்களா? பாலிமர் சேனல்லே பாத்தீங்கன்னா ஒரு 10 நியூஸ் போட்டானா திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து 10 நியூஸ் அதே இதை ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த இது விஜய் வந்து இதில் ஃப்ளைட்டில் போகிறதுக்காக போகிறப்ப அவர் இதில் அந்த அது என்ன இது பண்ணுவாங்க, ட்ரிம்மிங் பண்ணுறதுக்கு வச்சிருக்கா ஏதோ ஷேவிங் இதில் பாக்ஸில் இருந்திருக்கு கேஸாக, அது தெரிஞ்சிருக்காது, போயிருக்காங்க. அதை எடுத்து வச்சுட்டு வாங்க சார்ன்னு சொன்னால் அதை எடுத்து வச்சு அவ்வளோதான். அது ஒரு நியூஸ்னு அது ஒரு அதான் சொல்கிறேன், அது ஒரு நியூஸ். அவர் வெளியே வரும்போது கை காட்டணும், அதெல்லாம் ஒரு முக்கியமான. நீங்கள் அது போடுங்க, அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் அதையும் போடுங்க, உங்கள் சேனலுக்கு நீங்கள் ஃபேமஸ் பண்ணிக்கோங்க, வேணான்னு சொல்ல. அட்லீஸ்ட் ஒரு 1 hour வந்து உண்மையாக நாட்டில் என்ன நடக்குது, என்ன போயிட்டுருக்குன்றதையாவது தெரியப்படுத்துங்க. அது வந்து தெரியப்படுத்துறது வந்து நீங்கள் எப்படின்னா மற்ற நார்மலாக இருக்க பீப்புள்ஸ் வந்து கொஞ்சம் அவேர்னஸாக இருப்பாங்க. ஓகே இப்படி நடக்குதா, இப்போ இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இப்படி இருக்கான்றதாவது அட்லீஸ்ட் தெரியும். நீங்கள் பண்ணுறத பார்த்தா என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. இதெல்லாம் ஆனால் பார்த்தா ஆதங்கம் தான் வருது, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. உண்மையாக பண்ண முடியலன்றதோட என்ன இப்படி இருக்காங்க, ஒரு கோபம் வரும்ல நம்மளுக்கு. என்ன இப்படிலாம் இருக்கு, ஒரு ஒரு பேசிக்கா ஒரு மக்களுக்காக பண்ண வேண்டியதே எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி தெரியல. எனக்கு என்ன எப்படி சொல்றது தெரியல, எனக்கு சீரியஸா டென்ஷன் ஆகுது உண்மையாலுமே. கவலைப்படாதீங்க, எனக்கு ரொம்ப எமோஷன் ஆகிட்டாங்க. வேற ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம். பாய்.